ஹாய் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 ஃபார் ட்ரிபிள் ரெகுலேஷன் 2025 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் மெட்டீரியல் டெஃபினிஷன் பார்க்கலாம். எ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் எ மெட்டீரியல் that can be attracted by a magnet and can produce magnetism when placed in a magnetic field. எந்த ஒரு பொருள்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணப்படுதோ அதை நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அட்ராக்ட் பண்ண பொருளே ஒரு மேக்னட்டிசமாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல். ஸ்டீல் பேப்பர் கிளிப் ஸ்டிக் டு a magnet. So steel is a magnetic material. Next, magnetic poles. The two opposite end of a bar magnet are known as magnetic poles and are north and south pole. ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டால் ரெண்டு போல் இருக்கும். ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். அதான் மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல் இஸ் a system having two equal and opposite magnetic poles, north and south pole, separated by a small distance. A bar magnet is a magnetic dipole. ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டால் ரெண்டு போல்ஸ் இருக்கும். ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். அதான் சொல்லியிருக்காங்க டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னெட்டிக் போல்ஸ். நார்த் போல் அண்ட் சவுத் போல். நார்த் போல் அண்ட் நார்த் போல் அட்ராக்ட் ஆகாது. சவுத் போல் அண்ட் சவுத் போல் அட்ராக்ட் ஆகாது. நமக்கு ஏற்கனவே தெரியும். நார்த் போலும் சவுத் போலும் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதை தான் நம்ம மேக்னெட்டிக் டைபோலுங்கும். எ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப் ஆக்ட் அஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். எதனால இதை நம்ம மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்கிறோம்னா அங்கே மேக்னட்டிசம் நார்த்துலேருந்து சவுத்துன்னு லூப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொத்தம் 5 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னதுலான்னா diamagnetic material, paramagnetic material, ferromagnetic material, antiferromagnetic material, ferrimagnetic material. Diamagnetic material. The atom consists of even number of electrons so that the magnetic moment cancel each other, resulting zero magnetic moment of the atom. ஒரு மேக்னெட்டிக் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் அதில் மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இல்லைன்னா அதை தான் நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். வீக்லி ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி அந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இல்லை, அங்கே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் கூட அது ஏற்றுக்கிடாது, ரிப்பல் பண்ணி விட்டுரும். நோ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னட்டிசம் டிஸப்பியர் வென் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரிமூவ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் காப்பர், பிஸ்மித். கீழே பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு மெட்டீரியல் மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இல்லை, அதனால தான் நம்ம H = 0ங்கும். அங்கே நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டம்ஸ்லாம் ரிப்பல் ஆகுது, அந்த வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகுது. நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் இதில் ரிப்பல் ஆகுது. அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். The material which acquire weak magnetism in the same direction as that of applied external magnetic field are known as paramagnetic material. ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும், அங்கே வீக் மேக்னட்டிசம் தான் நமக்கு உருவாகுது. அதை தான் நம்ம பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், காப்பர் சல்ஃபைட், அலுமினியம். they exhibit positive magnetic susceptibility. Magnetic susceptibility na it is a measure how easily a material can be magnetized when placed in a magnetic field. ஒரு மெட்டீரியலில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அது எவ்வளோ அட்ராக்ட் ஆகுது, ரிப்பல் ஆகுது, அந்த மாதிரி மேக்னெட்டிக் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, அதை பற்றி சொல்கிறது தான் மேக்னெட்டிக் சஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு they attract magnetic force of lines weakly. இதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ரிமைனிங் 3 பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.